இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தி சாண்ட்விச் எப்படி செய்யணும் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் வெங்காயம், கிரேட் பண்ண சீஸ், கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி இது மாதிரி பேட்டிஸ் மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சோண்டு பன்னீர், கேப்சிகம், வெங்காயம், கிரேட் பண்ண சீஸ், உப்பு, மிளகுத்தூள், டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நான் முன்னாடியே சப்பாத்தியை இது மாதிரி குட்டி குட்டியாக தேய்ச்சி தோசை தவாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி வச்சுட்டு அது மேலே சீஸு, அப்புறம் பேட்டிஸ், அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டஃபிங், திருப்பி கிரேட் பண்ண சீஸு, அது மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் கீ இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண சப்பாத்தி சாண்ட்விட்சை இது மேலே ஒவ்வொன்றா வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். வச்சதுக்கப்புறம் 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி சப்பாத்தி சாண்ட்விச் ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.